இவங்க பாடி கேட்டிருப்பீங்க, ஆனா இவங்களுக்குள்ள இருக்கிற வலியை கேட்டிருக்கீங்களா? கேஎஸ் சித்ரா ஜஸ்ட் ஒரு வாய்ஸ்னு சொல்லிட முடியாது, அது ஒரு ஃபீலிங்ஸ், ஒரு அனுபவம். நம்ம ஜெனரேஷன் வி grew up listening to her, right? ரொம்ப சிம்பிளா அவங்க வாழ்க்கையை தொடங்கினாங்க. ஆனா இன்னைக்கு இந்தியாலே பெரிய பிளேபேக் சிங்கர், மோர் தென் 25,000 சாங்ஸ், 6 நேஷனல் அவார்ட், இன்னும் எவ்வளவோ. ஆனா இப்போ நான் உங்களை மீட் பண்ண போது கூட அதே சிம்பிள் தான். சித்ரா அம்மா அவங்க கல்யாணம் பண்ணது 1988. ஒரு நல்ல ஹஸ்பண்ட், சந்தோஷமான வாழ்க்கைன்னு சொன்னாங்க. ஆனாலும் அவங்க ஆசைப்பட்டது எல்லாமே ஒரு குழந்தை. சித்ராமா ரொம்ப ரிலீஜியஸ், நிறைய ரிலீஜனான சாங் பாடியிருக்காங்க. எல்லா கோயிலுக்கும் போனாங்க குழந்தைக்காக. 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, 13 வருஷம் ஆச்சு. ஆனா அவங்க வேண்டி வேண்டி 14வது வருஷத்துல பிறந்தாங்க நந்தனா. அவங்க ஃபேமிலியும் கம்ப்ளீட் ஆனிச்சு, அவங்க லைஃபும் கம்ப்ளீட் ஆனிச்சு. நந்தனா கொஞ்சம் ஸ்பெஷல்னால எங்க போனாலும் கூட்டிகிட்டு போனாங்க. எல்லா ரெக்கார்டிங்கும், எல்லா கன்சர்ட்டும். அன்னைக்கு ஏப்ரல் 14, 2011 சித்ராமா ஏஆர் ரஹ்மான் கான்சர்ட்காக பெர்ஃபார்ம் பண்ண போயிருந்தாங்க. அவங்க ஸ்டே பண்ணது எமிரேட்ஸ் வில்லா, துபாய். அன்னைக்கு மார்னிங் நந்தனா வில்லால இருக்கிற ஸ்விம்மிங் பூல் அட்ராக்டிவா இருக்குன்னு கிட்ட போயிருந்தாங்க. கொஞ்ச நேரத்திலே இது எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு. அன்னைக்கு சித்ராமாவோட அழுவை அந்த எமிரேட்ஸ் யாருமே மறக்க முடியாதுன்னு சொன்னாங்க. நம்ம லைஃபை கம்ப்ளீட் ஆக்குனவங்க ஒருத்தவங்கள அதே லைஃப் எடுத்துக்கிட்டு போயிருச்சுன்னா எப்படி? நிறைய அழுந்தாங்க, உடஞ்சாங்க. இனிமே பாடவே மாட்டேன்னு முடிவு எடுத்தாங்க. அப்படியே டிப்ரெஷனுக்குள்ள போனாங்க. அதே anyway I can't commit. I'm scared to do that if I don't. Then everybody said if I'm not there, there are so many people around me who depends on me. Especially I have to say about my husband. He resigned his job just for me. எல்லாரும் இருந்தாங்க, ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, வெல் விஷர்ஸ். ஸ்லோவா வர ஆரம்பிச்சாங்க, மறுபடியும் பாட ஆரம்பிச்சாங்க. பாடுறது தான் அவங்க ஹீலிங்னு சொன்னாங்க. ஒவ்வொரு விடியலுமே சொல்கிறதே. கடவுள் சித்ராமா கிட்ட இருந்து ஒரே ஒரு குழந்தைய தான் எடுத்தாரு, ஆனா நிறைய குழந்தைங்களை கொடுத்தாருன்னு நம்புறாங்க. எல்லா குழந்தையும் அவங்க குழந்தையா நினைச்சாங்க. கேன்சர் குழந்தைக்காக, பேஷண்ட்ஸ்க்காக ஹாஸ்பிட்டலே பில் பண்ணி கொடுத்தாங்க. லுக் அட் ஹர் நவ, க்ளோ பண்றாங்க, மற்றவங்களுக்காக கொடுக்கறாங்க, கூடவே வளர்றாங்க. இவங்க நந்தனாவை சுமந்தனால இவங்க லைஃப் கம்ப்ளீட் ஆனிச்சோ இல்லையோ, ஆனா இப்போ பாருங்க, இவங்க வேற குழந்தைய மனசுல சுமக்கிறனால இவங்க லைஃப் டைமே கம்ப்ளீட் ஆயிருச்சுன்னு நினைக்கிறாங்க. இப்போ தெரியுதா நான் ஏன் இவங்களை கேஎஸ் சித்ரான்னு கூப்பிடாம சித்ராமான்னு கூப்பிடுறேன்? எல்லாருக்கும் அம்மான்னு சொல்லி மேல அவ்வளோ பிரியம், எனக்காக ப்ரே பண்றது எல்லாமே. இப்ப எனக்கு நிறைய பசங்க இருக்காங்க. கிரேட். எல்லாம் காட்ஸ் கிஃப்ட் தான் இல்லையா? ஆமா, கண்டிப்பா. நான் ஒன்னு எடுத்தா பதிலா எனக்கு 100 பசங்களை கொடுத்துருக்காங்க. இப்ப இந்த பெயிண்டிங் யாருக்காகன்னு தெரியுமா? வேறு அன்பு மட்டும் கொடுக்கும் அம்மாவுக்கும் அவங்க மகள் நந்தனாவுக்கும்.
இந்த பெயிண்டிங்கால அவங்களும் நந்தனாவும் வாழ்ந்த அந்த 8 வருஷம் மெமோரிஸை அப்படியே ட்ரெஷர் பண்ணி வைக்க முடியும்னு நம்புவோம். இந்த உலகத்துல உள்ள எல்லா அம்மாவுக்கும் ஹாப்பி மதர்ஸ் டே.